தம்பி ஆட்கள் தான் தம்பி, நாங்க சின்ன சின்ன ஆளுங்க, வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். தம்பி நீ ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி, நாங்கெல்லாம் 1-2 படிச்சதே ஜெயில் கம்பி என்னத்தான். ஆமா, என் சொந்தக்காரன் பூரா போலீஸாவும் வக்கீலாவும் இருக்கிறது படிச்சதே எங்களுக்காக தான். இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் 100 வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னா நான் தான். உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலையில போட்டு 30,000 கோடி 40,000 கோடி திருடி சத்தில்ல, மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்திருக்க. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை, நீ விட்டு போயிடுவேன்னு நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியவை சந்திக்கிற. நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர வேற வழி கிடையாது. இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதான ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அதுதான் சுனாமி, அதுதான் நிலநடுக்கம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பருவம் தவறி பெய்கிற மழை, வீசுகிற காற்று. இனி இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கும் பருவமழை கிடையாது. புயல் மழை, பெருமழை தான். காரணம், நீ இந்த பூமி பந்தை சிதைச்சு நாசமாக்கிட்ட. புவி வெப்பமாகுது சொல்ற, ஏன் வெப்பமாகுதுன்னு சொல்றா ஒரு தடவை. நான் சொல்றேன்டா, பிரபாகர மகன் சொல்றேன், ஏன் வெப்பமாகுது? புவி வெப்பம் ஆகிதான் நீ ஆக்கிட்டிய, பருவநிலை மாறிச்சா நீ மாத்திட்டியா? பைத்தியக்கார பிள்ளைகளை இதை சரி செய்ய முடியும்னா இந்த தாயின் மகன் எங்கனாலதான்டா முடியும், தாயின் பிள்ளைகள் எங்கனாலதான் முடியும். இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகளா தாண்டா அது முடியும். அப்ப ஒரு தகவமைத்துக் கொள்வது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சிதைந்து சிதைந்து அழிந்து கொண்டு போகிற போது இந்த பூமியை ரட்சிக்க மீட்க இறைமகன் இயேசு வந்தது போல எல்லாம் அல்ல ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது போல எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று எங்களுடைய மாயவன் உங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல தமிழ் பேரினம் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, மானம் அழிந்து அழிவின் விளிம்பிற்கு போகும்போது என் அன்னை தமிழ் தாய் வரலாற்றின் வயிற்றிலிருந்து பெற்றால் ஒரு மகனை, அவன்தானடா எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் சொன்னான், உலகெங்கிலும் பரவி 13 கோடி தமிழ் தேசியர்கள் தமிழின மக்கள் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ நாட்டில்தான் தமிழின மக்களின் ஆன்மா விழித்துக் கொண்டதுங்கிறான். எப்படி விழிப்பு? நாம் அடிமையாக வாழ்கிறோம், நாம் உரிமை இழந்து கட்டுண்டு அடிமையாக வாழ்கிறோம். என்ன செய்யலாம்? அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக சாவது மேலானது என்ற விழிப்பு தமிழ் தேசிய மக்களில் தமிழீழ நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு வந்தது. அதைத்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவின் விழிப்பு என்றார்.